கடந்த 60 வருட காலமாக இலங்கையுடன் அமெரிக்கா பல்வேறு பணிகளில் இணைந்து கொண்டதையிட்டு மகிழ்ச்சி அடைவதுடன் தொடர்ந்தும் இலங்கையின் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா உதவவுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ஆலோசகரான தோமஸ் ஜெனான் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன், கிழக்கு மாகாண ஆளுநர் ஒஸ்டின் பெர்னாண்டோ, மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட், திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் NA புஷ்பகுமார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், I'm impressed by the progress your country has made both economically and socially. விவசாய அபிவிருத்தி, சுகாதாரம், கல்வி, ஜனநாயகம், பொருளாதார வளர்ச்சி, நல்லாட்சி, மனிதநேய நடவடிக்கை போன்றவை தொடர்பான நிகழ்ச்சிகள் நாடெங்கிலும் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த 60 வருடங்களில் இலங்கை எட்டியுள்ள வெற்றிகளைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவை வழங்கக்கூடிய வகையில் சிறந்த சிவில் சமூகம் மற்றும் வினைத்திறன்மிக்க அரசாங்கத்துக்கு நாம் உதவுவோம். கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக 23 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்படுகின்றது. அதன் மூலம் பல திட்டங்களை வகுத்து அதனூடாக மூவின மக்களையும் ஒன்றிணைத்து நாட்டின் சமத்துவத்தினை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் கூறினார். We will continue our support to communities in the east, currently with more than 3.2 billion Sri Lankan rupees or $23 million. அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் அமைந்துள்ள 2ஆம் உலக யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்துள்ள திருகோணமலை போர்க்கல்லறைக்கும் அவர் விஜயம் செய்தார். அங்கு அனைத்து கல்லறைகளையும் பார்வையிட்ட அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.